ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் எல்லாருக்குமே ஒரு பிளஸடாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடுச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து அதில் கேட்டிருந்தீங்க, என்ன ஆச்சு, அப்லோட் பண்ணியிருக்கீங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 o'clock வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஒரு 2 hours வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ரியல் டைம் வியூஸ் வந்து 8K கிட்ட போயிடுச்சு. அண்ட் அதில் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. யார் காரணமாக இருப்பாங்க? நம்ம டான்ஜிஆர் சிஎம் தாங்க, வேறு யார்? நான் ஆக்சுவலாக வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறப்போ வந்து டவுன்லோட்ஸில் இருக்க மியூசிக்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன். வந்து ஃபைனலாக அவங்ககிட்ட ரிவ்யூமே நான் காமிச்சேன், லைக் வந்து வீடியோ ஓகேவா, போஸ்ட் பண்ணலாமான்னு. ஸோ அவங்களுமே வந்து கவனிக்கலை. ஆக்சுவலாக என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட் பண்ணி 2 hours அப்புறமா தான் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது, லைக் காப்பிரைட் இஷ்யூ வந்து போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ போட்ட உடனே தெரிஞ்சதாக கூட நாங்கள் உடனே ஏதாவது ட்ரை பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணியிருப்போம். பட் 2 hours அப்புறம் தெரிஞ்சதால் ஆனால் உடனே வந்து வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட வேண்டியதாகிடுச்சு. அண்ட் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் வந்து அவங்களோட சேனலுக்கு வந்து ஒரு பேட் சவுண்ட்ஸ் வந்து அவங்க வாங்கிட்டுருங்க, அதாவது எபிடமிக் சவுண்ட்ஸ்லேருந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பர் மந்த் அவங்க பே பண்ணி அந்த மியூசிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரெகுலராக. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, தெரியாமல் அந்த மியூசிக் எடுத்து என்னோடய வீடியோக்கும் நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் நான் போடுறப்போ வீடியோ நல்லா இருந்தால் நாங்கள் மியூசிக் வந்து நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அது என்ன ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா, காப்பிரைட் இஷ்யூ வந்து அவங்க கிளைம் பண்ணிட்டாங்க. அண்ட் இமீடியட்டாக நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டு அண்ட் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப போஸ்ட் பண்ணோம். லைக் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணோம். அதனால தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் ஸோ நியூவாக நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. பே பண்ணாமல் எந்த ஒரு சாங்ஸுமே யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அப்கமிங் இதில் நான் கரெக்ட் பண்ணிப்பேன். அண்ட் இன்னொன்று வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ கீழே, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் மெசேஜ் தான் வந்து என்னால் பார்த்து ரிப்ளை பண்ண முடிஞ்சது. சில மெசேஜ் எல்லாமே மிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ப்ரைவேட்டில் போட்ட உடனே எல்லா மெசேஜுமே வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு, எந்த மெசேஜுமே இல்லை. ஸோ நான் உங்களோட மெசேஜ்க்கு வந்து ரிப்ளை பண்ணலை அப்படின்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அண்ட் இப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோவுக்கு நீங்கள் வந்து கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் ரிப்ளை. ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் மோர் பார்த்து ஒரு சின்ன லைக் போடுங்க அண்ட் இட் பி ஹாப்பி ஃபார் மீ. பை.